இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளை மீண்டும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கின்ற அனைத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளை நல்ல நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, ஆண்டவரே, துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை இருந்தாலும் அதை தாண்டுகின்ற, அதை சந்திக்கின்ற நல்ல நாளாக இந்த நாளை எங்களுக்கு தாரும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். இது ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தை. ஏனென்றால் கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார். கடவுள் மனிதனிடம் சொல்லுகின்ற அந்த இறை வார்த்தை மிகவும் முக்கியமானது. இன்று உங்களுடைய குடும்பத்தை பார்த்தும் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்களை பலுகி பெருகச் செய்வார், பெரிய இனமாக மாற்றுவார். கண்ணீர், கவலைகள் அனைத்தும் மறந்து ஆண்டவரின் ஆசீர் அதிகமாக கிடைக்கும் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் ஆசீர்வதித்தாரா? கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரா? அன்புமிக்கவர்களை ஆசீர்வதித்தார். 13ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை சொல்லுகின்றது, ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் பொன்னும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். பெரிய செல்வராக இருந்தார். அவர்களிடத்திலே ஆயிரக்கணக்கான கன்றுகாலிகள் இருந்தன. அளவுக்கு அதிகமான பொன், வெள்ளி எல்லாம் இருந்து அவரை ஒரு பெரிய செல்வந்தராக ஆக்கினார். 13:4 சொல்லுகின்றது, ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். ஆபிரகாம் ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். செல்வம், பொன், வெள்ளி, கால்நடைகள் அதிகமாக கிடைத்த போதும் ஆபிரகாம் கடவுளை மறக்கவில்லை, கடவுளை தொழுதார். இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி, செல்வம், வசதி, வாய்ப்புகள், சொத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும் போதும் நாம் கடவுளை நினைக்கின்றோமா? அன்புமிக்கவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நபர் கண்டிப்பாக தொடக்கத்தில் என்ன செய்தார் என்றால், இறை வார்த்தை வாசித்து 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 ஆண்டவரிடம் கேட்டதை அனைத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் காலப்போக்கிலே அவருடைய அந்த பிஸ்னஸ், அவருடைய வியாபாரம் செழித்த போது அவர் அதை மறந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற கேளிக்கைகளிலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற செல்வத்திலும் அவர் ஆட்கொண்டு கடவுளை மறந்தார். இறை வார்த்தையை வாசிப்பதை மறந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த பிஸ்னஸில், வியாபாரத்திலே அவருக்கு தொய்வு ஏற்பட்டது என்பதை எனக்கு சொன்னார். அன்புமிக்கவர்களே, கடவுளை நினைத்து நினைத்து செல்வம் வந்த நேரத்திலும், பொன் பொருள் நமக்கு கிடைக்கின்ற நேரத்திலும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்ற நேரத்திலும், ஊர்திகள் கிடைக்கின்ற நேரத்திலும் நாம் கடவுளை நினைத்து பார்க்கின்றோமா? அவ்வாறு நினைத்து பார்க்கும்போது மட்டும்தான் நாம் கடவுளுக்கு நன்றியுள்ள மக்களாக இருப்போம். மாறாக பொன், செல்வம், வசதி, படிப்பு, வாய்ப்புகள் எல்லாம் வரும்போது கடவுளை மறக்கின்ற இனம் என்றால் கண்டிப்பாக நாம் நன்றியுணர்வுள்ள மக்களாக இருக்க முடியாது. ஆபிரகாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் ஆசியாக விளங்குகின்றார். எவ்வளவுதான் செல்வம் கிடைத்தாலும், எவ்வளவுதான் பொன் கிடைத்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு கிடைத்தாலும் கடவுளின் பெயரை ஆபிரகாம் மறக்கவில்லை. அந்த திருப்பெயரை தொழுதார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. இன்றைய நாளிலே நமக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? கடவுளே, நீர் தந்த ஆசீர்வாதம் எல்லாம் உம்முடையது, என்னுடையது என்று இந்த உலகத்தில் எதுவுமில்லை என்பதை நினைத்து அனைத்தையும் தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.